கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங்னா என்ன? இது ஒரு சிம்பிள் ஜாவா ஸ்கிரிப்ட் கோட். இப்போ நமக்கு லிசனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஸ்கிரிப்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. ஸ்கிரிப்டிங் மிஷினில் வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். மறுபடியும் குக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் ஆயிருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் சஞ்சய் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இப்போ சஞ்சய்ன்ற அக்கௌண்ட் வந்து நம்ம டேக் ஓவர் பண்ணிட்டோம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சேம் டிவைஸில் இருக்கக்கூடிய குக்கியை வந்து ஸ்டீல் பண்ணியிருப்போம். ஸோ இது வந்து செஷன் ஹைஜாக்கிங்கில் வரும். பட் இந்த வீடியோவில் நம்ம அனதர் டிவைஸில் இருக்கக்கூடிய குக்கியை வந்து நம்ம ஸ்டீல் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து குக்கி ஹைஜாக்கிங்கில் வரும். ஸோ இந்த குக்கி ஹைஜாக்கிங்கோட டுட்டோரியல் வீடியோ இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ குக்கீஸை ஹைஜாக் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. பட் இந்த வீடியோவில் நம்ம 2 மெத்தட்ஸை தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒன் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங் யூசிங் ரிஃப்ளெக்டட் மெத்தட் அண்ட் செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங் யூசிங் ஸ்டோர்டு மெத்தட். ஸோ இதுக்கு வந்து அந்த வெப்சைட் வந்து எக்ஸசஸ் வல்னரபிலிட்டி இருக்கக்கூடிய பேஜாக இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அட்டாக்கோட டெமான்ஸ்ட்ரேஷனுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங்னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு வெப்சைட் எடுத்துக்கிட்டோன்னா அந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீல்ட்ஸ் வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் செர்ச் ஃபீல்டு இருக்கும், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ், அண்ட் தென் ஃபீட்பேக் ஃபார்ம். ஸோ இந்த மாதிரியான ஃபீல்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ இதில் யூசர் வந்து பார்த்தீங்கன்னா சில மெசேஜஸ் வந்து என்டர் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு ஸ்ட்ரிங்காக சேவ் ஆகணும். இன்ஸ்டெட் ஆஃப் தட் இப்போ ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ப்ரோக்ராம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த சர்ச் ஃபீல்டில் நம்ம அந்த ஜாவா ஸ்கிரிப்ட் ப்ரோக்ராம் வந்து நம்ம என்டர் பண்ணி கோ கொடுத்தோம்னா அது ஸ்ட்ரிங்காக பாஸ் ஆகாமல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜாவா ஸ்கிரிப்ட் ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அப்படி அந்த ஜாவா ஸ்கிரிப்ட் ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா அந்த வெப்சைட்டில் வந்து கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங் வல்னரபிலிட்டி இருக்குது அப்படின்றத வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ இந்த அட்டாக்கை நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்குறப்போ உங்களுக்கு கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங்னா என்ன அண்ட் தென் குக்கீஸ் எப்படி ஸ்டீல் ஆகுது, ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் மெத்தடாக கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங்கில் இருக்க ரிஃப்ளெக்டட் மெத்தட் நம்ம பார்க்கலாம். ஸோ ஸ்டெப் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டார்கெட் பண்ணியிருக்கக்கூடிய வெப்சைட்டில் வந்து கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங் வல்னரபிலிட்டி இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து நீங்கள் செக் பண்ணணும். ஸோ இங்கே நம்ம எடுத்துருக்கக்கூடிய வெப்சைட்டில் கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங் வல்னரபிலிட்டி இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு யூஸராக வந்து அந்த பேஜில் வந்து சைன் அப் பண்ணியிருக்கணும். ஸோ இங்கே அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா அஸ் ஏ ஹேக்கராக நான் வந்து ஹேக்கர் அப்படின்ற ஒரு அக்கௌண்ட்டில் வந்து சைன்இன் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்தராக நம்ம வந்து கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங் வந்து இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம ஒரு சிம்பிள் ஜாவா ஸ்கிரிப்ட் கோடை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இது ஒரு சிம்பிள் ஜாவா ஸ்கிரிப்ட் கோட். இதை நான் காப்பி பண்ணிவிட்டு நம்மளோட வெப்சைட்டுக்குள்ளே போய்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் சர்ச் ஃபீல்டில் என்டர் பண்ணி பார்க்குறேன். ஓகே, ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோ ரிசல்ட் ஃபவுண்டுன்னு வந்திருக்கு. ஸோ ஆக்சுவலாக இந்த இன்புட் வந்து சானிடைஸ் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வேறு எங்கெல்லாம் நமக்கு இன்புட் ஃபீல்டு இருக்குது அப்படின்றத செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் ஹோம் பேஜ் வந்துடுறேன். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிவ்யூ ரைட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இங்கேயும் நம்ம அந்த ஸ்கிரிப்டை சப்மிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ குட். இங்கேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்கிரிப்ட் வந்து சானிடைஸ் ஆகிருக்கு. ஸோ ஸ்ட்ரிங் வந்து ஸ்ட்ரிங்காக பாஸ் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் லெவலாக பார்த்தீங்கன்னா நம்ம வேறு ஒரு பேலோடு யூஸ் பண்ணி பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நான் இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் கோட் வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். தென் நம்ம ப்ரௌசருக்குள்ள போய்க்கலாம். ஸோ இப்போ சர்ச் ஃபீல்டில் நான் இந்த கோடை என்ட்ரு பண்ணி கோ கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஸ்கிரிப்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. ஸோ அந்த கோட்ஸ்குள்ளே கொடுத்துருந்த ஹேக்கர்ன்ற ப்ராம்ப்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ இங்கே கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. ஸோ இதனால் நம்ம இதில் எக்ஸசஸ் வல்னரபிலிட்டி இருக்குது அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ இந்த ஸ்கிரிப்ட் வந்து இந்த வெப்சைட்டில் எங்கேயுமே ஸ்டோர் ஆகவே இல்லை, ஜஸ்ட் நமக்கு ரிஃப்ளெக்ட் தான் இருக்குது. ஸோ இங்கே ஸ்டோர்டு பார்க்கும்போது உங்களுக்கு இதோட டிஃபரன்ஸ் என்ன அப்படின்றது தெரியும். ஸோ இது வந்து ரிஃப்ளெக்டட் கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் கோட் வந்து நம்ம இப்போ இதில் ரன் பண்ண போகிறோம். அந்த கோட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு செஷனோட குக்கியை வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக்கருக்கு ஃபார்வர்ட் பண்ணிவிடும். ஸோ அந்த பேலோட வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் நமக்கான அந்த குக்கி ஹைஜாக் பண்ணுறதுக்கான கோட். ஸோ இதை நான் காப்பி பண்ணி நம்மளோட ப்ரௌசரில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன்.
ஸோ இதில் ஃபர்தராக என்ன பண்ணணும்னா நம்ம ஐபி வந்து இதில் ஆட் பண்ணணும். ஸோ நான் டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். டெர்மினல். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட ஐபி அட்ரஸ் வந்து நம்ம பார்க்கணும். EN0. ஸோ நம்மளோட ஐபி அட்ரஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கு. ஓகே. ஸோ இப்போ நான் லோக்கலில் இந்த அட்டாக் பண்ணுறதுனால இங்கே நான் லோக்கல் ஐபி யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஒரிஜினல் வெப்சைட் யூஸ் பண்ணும்போது நீங்கள் டனலிங் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ NGRAC யூஸ் பண்ணி உங்களோட பப்ளிக் ஐபி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இங்கே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் போர்ட்டை வந்து 4000 கொடுத்துக்கிறேன். ஸோ 4000ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம லிசனிங் போர்ட்டை வந்து இங்கே கொடுக்கணும். அண்ட் இப்போ ஒரு லிசனர் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த ஸ்கிரிப்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா குக்கி வந்து நம்மளோட ஐபிக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணிவிடும். ஸோ அப்படின்றப்போ நம்ம ஒரு லிசனர் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நான் ஒரு டைரக்டரி ஓப்பன் பண்ணிக்கிறேன். MKDIR அண்ட் டெம்ப்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த டெம்ப்ன்ற ஃபோல்டரில் எனக்கு இருக்கிற எல்லா குக்கியுமே வந்து இதில் சேவ் ஆகும். ஓகே. இப்போ நான் CD டெம்ப் கொடுத்து python 3-m http.server. ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு பைத்தான் இன்ஸ்டால்டாக இருக்கணும். ஸோ நீங்கள் இதுக்கு வந்து எந்த லிசனர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெட்கேட் இருக்குது, பட் நான் இங்கே வந்து பைத்தான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. HTTP சர்வர். தென் நம்ம மென்ஷன் பண்ண போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4000. ஸோ 4000 தானே. ஓகே. ஸோ இப்போ நான் என்ட்ரு கொடுக்குறேன். ஸோ இப்போ நமக்கு லிசனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிருச்சு. ஓகே, ஃபைன். ஸோ இப்போ நாம் இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் கோடை நான் காப்பி பண்ணி நம்மளோட சர்ச் ஃபீல்டில் வந்து பேஸ்ட் பண்ணி ரன் பண்ணி பார்க்கலாம், என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே. ஸோ எனக்கு சம்திங் ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம டெர்மினலில் ஏதாச்சும் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்மளோட லிசனரில் வந்து பார்த்தீங்கன்னா குக்கி ஃபார்வர்ட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து நம்மளோட செஷன் குக்கி. ஸோ இந்த மாதிரி ஒரு டார்கெட்டோட செஷன் குக்கி எப்படி நம்ம எடுக்கிறதுனா, ஸோ நம்ம அந்த பேஜை ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் இந்த லிங்க்கை நம்ம காப்பி பண்ணி யாரோட குக்கியை ஸ்டீல் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அவங்களுக்கு சென்ட் பண்ணிட்டா இந்த பர்டிகுலர் வெப்சைட்டில் இருக்க செஷன் குக்கியை வந்து நம்மளால் ஈஸியாக எடுக்க முடியும். ஸோ இப்போ இதை வந்து நான் விக்டிம் மிஷினில் வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை நான் காப்பி பண்ணிட்டேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டில் வந்து சாண்ட்ராக்கர் அப்படின்ற ஒரு அக்கௌண்ட் இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா விக்டிம். ஸோ நான் டார்கெட் பண்ணுற அக்கௌண்ட். ஸோ இந்த அக்கௌண்ட் எப்படி நம்ம டேக் ஓவர் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இங்கே நான் இந்த லிங்க்கை மட்டும் பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே. ஸோ அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அப்பயே சாண்ட்ராக்கரில் தான் இருக்குது. இப்போ நான் என்னோடய லிசனரை போய் பார்க்குறேன். ஸோ நமக்கு மறுபடியும் குக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் ஆகிருக்கு. ஸோ டோக்கன் இது நான் என்ன கொஞ்சம் ஜூம் இன் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட செஷன் குக்கி. இப்போ இதை நான் காப்பி பண்ணிவிட்டு அட்டாக்கரோட மிஷினில் இப்போ நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இது ஆக்சுவலாக நம்மளோட லிசனரில் தான் இருக்குது. ஸோ இப்போ நான் க்ரோம் ஓப்பன் பண்ணி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டில் வந்து ஹேக்கர் அப்படின்ற ஒரு அக்கௌண்ட்டு தான் இருக்குது. ஸோ இப்போ நான் டெவலப்பர் டூல்ஸ் ஓப்பன் பண்ணி ஸோ குக்கியில் டோக்கனில் வந்து நான் எடிட் வேல்யூ கொடுத்து டோக்கனை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். கமாண்ட். ஓகே. ஸோ இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன் அக்கௌண்ட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சாண்ட்ராக்கர் அப்படின்ற அக்கௌண்ட் வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா செஷன் குக்கியை வந்து ஸ்டீல் பண்ணி நம்மளோட ப்ரௌசரில் போட்டிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த வெப்சைட்டில் இன்ஜெக்ட் பண்ணுறீங்களோ அந்த வெப்சைட்டில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட்டை தான் நம்மளால் டேக் ஓவர் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வெப்சைட்டை வச்சு நம்மளால் கூகுளோட குக்கியை வந்து எடுக்க முடியாது. ஸோ இப்போ கூகுள்ன்ற ஒரு பேஜ் இருக்குது. அந்த ஒரு வெப் பேஜில் நீங்கள் இந்த வல்னரபிலிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களால் அந்த கூகுள் அக்கௌண்ட்டோட குக்கியை மட்டும்தான் ஸ்டீல் பண்ண முடியும். ஒன்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரை ஹேக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு அந்த லிங்க்கை சென்ட் பண்ணி அந்த லிங்க்கை வந்து அவங்கள டச் பண்ண வைக்கணும். ஸோ அப்போ தான் அவங்களோட குக்கி வந்து நமக்கு ஃபார்வர்ட் ஆகும்.
பட் இந்த செகண்ட் மெத்தடோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த ஒரு லிங்க்கும் சென்ட் பண்ண தேவையில்ல. ஸோ இந்த ஒரு ட்ராப் மாரி யாரெல்லாம் இந்த வெப்சைட்டை விசிட் பண்ணுறாங்களோ, அவங்களோட குக்கீஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளால ஹைஜாக் பண்ணிட முடியும். ஸோ இந்த மெத்தடோட டெமோ இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மெத்தடுக்கு ஸ்டெப் 1 வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம டார்கெட் பண்ணியிருக்கக்கூடிய வெப்சைட்டில் சேம் கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங் வல்னரபிலிட்டி இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வேறு ஒரு வெப்சைட் வந்து டெஸ்டிங்க்கு எடுத்திருக்கேன். ஸோ பிவேப் அப்படின்ற ஒரு வெப்சைட். ஸோ இதில் வந்து ஆல்ரெடி நான் ஹேக்கர் அப்படின்ற ஒரு அக்கௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா சைன்இன் பண்ணியிருக்கேன். ஓகே, வெல்கம் ஹேக்கர்னு இருக்குது. ஸோ இதில் நம்ம இன்புட் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபீல்டு இருக்குது. ஸோ இதில் நான் சிம்பிளாக ஒரு கமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங் வந்து என்டர் பண்ணுறேன். ஸோ ஹாய் கொடுத்து சப்மிட் கொடுக்குறேன். ஸோ நமக்கு சப்மிட் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம அந்த கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங்கோட ப்ரோக்ராம் வந்து இதில் நம்ம இன்ஜெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம எப்பயும் இந்த சாம்பிள் ஜாவா ஸ்கிரிப்ட் கோட் வந்து நம்ம காப்பி பண்ணி நம்ம ப்ரௌசரில் பேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, டெஸ்ட். ஸோ இந்த இதுக்கு நான் ஒரு ஹாய் சாண்ட்ராக்கர் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். சப்மிட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹாய் சாண்ட்ராக்கர் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இங்கே நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆனது மட்டும் இல்லாமல் சேவும் ஆகிருக்கு. ஸோ இப்போ நான் எகைன் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ எனக்கு எகைன் பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம கொடுத்துருக்க ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்லேயே வந்து சேவ் ஆகிருக்கு. ஸோ இப்போ யாரெல்லாம் இந்த பேஜை விசிட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹாய் சாண்ட்ராக்கர் அப்படின்ற டிஸ்பிளே வந்து பாப்பப் ஆகும். ஸோ இப்போ நம்ம குக்கி ஹைஜாக் பண்ணுற கோடை வந்து இதில் நம்ம இன்ஜெக்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஸ்கிரிப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இங்கே நான் கோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம லிசனிங் ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸோ நான் போன மெத்தடில் பண்ண மாதிரி பைத்தான் 3 http.server அண்ட் போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4000 போர்ட்டை நான் லிசனிங் பண்ணிட்டுருக்கேன். ஓகே, ஸோ லிசனிங் வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ட் ஸோ இங்கே வந்து நான் அந்த ஸ்கிரிப்டை பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, எவ்ரிதிங் ஃபைன். சப்மிட் கொடுக்குறேன். ஓகே, நமக்கு ஸோ சேவ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம டெர்மினலில் பார்க்கலாம் நமக்கு ஏதாச்சும் குக்கி வந்திருக்கான்னு. ஸோ எஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட குக்கி. ஸோ நம்மளோட குக்கி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபார்வர்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போது யாரெல்லாம் இந்த வெப்சைட்டை விசிட் பண்ணுறாங்களோ அவங்களோட குக்கி எல்லாமே நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்ருக்கும். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு விக்டிம் அக்கௌண்ட்டாக நான் என்னோட இன்னொரு ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா விக்டிமோட அக்கௌண்ட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சய்ன்னு இருக்குது. ஸோ இந்த அக்கௌண்ட்டை தான் நம்ம டேக் ஓவர் பண்ண போகிறோம். ஸோ ஒன்றும் இல்லை, இப்போ நான் பிளாக் அப்படின்ற ஒரு செக்ஷனுக்கு வந்தேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கிரிப்டை வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ இப்போ நான் இங்கே பிளாக் டச் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் ஷோவால் கொடுத்தேன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா யூசரோட இதுவும் எனக்கு ஷோ ஆகும். அப்படின்றப்போ எனக்கு அந்த ஸ்கிரிப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹாய் சாண்ட்ராக்கர்ன்றது எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. அண்ட் மறுபடியும் ஹாய் சாண்ட்ராக்கர். ஸோ இப்போ ஹேக்கர் நம்ம அந்த அக்கௌண்ட்டில் டைப் பண்ண கோடு வந்து இங்கே வந்து அதாவது நமக்கு காட்டியிருக்கு. ஸோ ஒரு கமெண்ட் செக்ஷன் இல்லை ஒரு ஃபீட்பேக் ரிவ்யூஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ அது வந்து பப்ளிக்காக அவைலபிளாக இருக்கும். அப்படின்றப்போ அது யார் எந்த அக்கௌண்ட்லேருந்து டைப் பண்ணாலுமே அது ஆல் யூசர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கும். ஸோ அப்படின்றப்போ எல்லா யூசருக்குமே அந்த ஸ்கிரிப்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்போ நான் டெர்மினலுக்கு போய் பார்க்குறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம PHP செஷன் ஐடி வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இப்போ என்னோட அட்டாக்கரோட ப்ரௌசரில் வந்து பார்த்தீங்கன்னா நான் பேஸ்ட் பண்ணுறேன். டூல்ஸ் டெவலப்பர் டூல்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ சேமஸ் குக்கீஸ். ஸோ இதில் PHP SSID எடிட் வேல்யூ கொடுத்து இங்கே நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ இங்கே நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் சஞ்சய் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இப்போ சஞ்சய்ன்ற அக்கௌண்ட் வந்து நம்ம டேக் ஓவர் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி யாரெல்லாம் இந்த வெப்சைட்டை வந்து விசிட் பண்ணுறாங்களோ அவங்களோட குக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி உங்களால் கூகுள், ஃபேஸ்புக் இந்த மாதிரியான வெப்சைட்டில் இருக்கக்கூடிய குக்கீஸை ஸ்டீல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸோ கண்டிப்பாக முடியாது. பிகாஸ் இது வந்து ஒரு இன்செக்யூரான வெப்சைட்டில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஸோ அப்புறம் எதுக்கு அப்புறம் இந்த வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இது வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்கு மட்டும்தான். ஸோ இது வந்து நீங்கள் ஒரு பக் பவுண்டி பண்ணுறீங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு இந்த கான்செப்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து வெப் பேஸ்டு அட்டாக்ஸில் வரும். ஸோ வெப் பெனட்ரேஷன் டெஸ்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு
இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் ஒரு வெப் டெவலப்பராக இருக்கீங்கன்னா, ஸோ இந்த மாதிரியான அட்டாக்ஸ்லேருந்து நீங்கள் உங்களோட வெப்சைட்டை ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்புட்ஸை சானிடைஸ் பண்ணுற மூலயமா உங்களோட இந்த மாதிரியான அட்டாக்ஸ் வந்து உங்கள் வெப்சைட்டில் நீங்கள் ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். ஸோ அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் நோட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்க அட்டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து லோக்கல் சர்வரில் மட்டும்தான் அட்டாக் பண்ணி காமிச்சிருப்பேன். ஃபிஷிங் அண்ட் தென் பீஃப் எக்ஸ்ப்ளாய்டேஷன், ஸோ இதுக்கு மட்டும்தான் வந்து அவுட் சைட் த நெட்வொர்க் வந்து நான் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி காமிச்சிருப்பேன். ஸோ இந்த மெத்தட் நீங்கள் அப்படியே ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒர்க் ஆகலை, ஸோ இதெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம். ஸோ நான் லேர்ன் பண்ணுறப்போவுமே பார்த்தீங்கன்னா அப்படி தான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஸோ இது எதுவும் ஒர்க் ஆகாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இது வந்து எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த அளவுக்கு சோஷியல் இன்ஜினியரிங் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து தான் இந்த அட்டாக்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகும். அண்ட் உங்களுக்கு நெட்வொர்க் வந்து ஸ்ட்ராங்காக தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த அட்டாக்ஸ்லாம் வந்து அவுட் சைட் த நெட்வொர்க் வந்து உங்களால் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான வெப் பேஸ்டு அட்டாக்ஸ் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். அந்த பர்டிகுலர் அட்டாக் வந்து நான் ப்ரீஃபாக வந்து டுட்டோரியலோட உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ லெட்ஸ் சீ another video guys. Bye.